வாங்க டீன் ஓடி வாங்க ஓடி வாங்க ஓடி வாங்க. ஓவராலா வந்து டவுன் ட்ரெண்ட் ப்ரோ. ஓவரால் டவுன் ட்ரெண்ட் ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்போ ஒரு ட்ரெண்ட் லைனை கனெக்ட் பண்ணுங்க. இப்போ ட்ரெண்ட் லைன் கனெக்ட் பண்ணுமா? பண்ணிடலாம். இங்கேடா. ஓகே அங்க இருந்து ஒண்ணு பண்ணிட்டீங்களா? 2003ல இருந்து ஒரு ட்ரெண்ட் போடுங்க. 2003ல இருந்து ஒரு மைனர் ட்ரெண்ட் ரைட். அங்க இருந்து போட்ட மாதிரி. இப்போ நமக்கு மெயின் என்ன மாதிரி? மெயின் வந்து இப்போ கீழே பிரேக் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பிரேக் பண்ணிருக்கா நல்லா பார்க்கணும். ப்ரீவியஸ் ஹை இப்போ நமக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தான் முக்கியம். எப்பவுமே நம்ம பார்க்க வேண்டியது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ப்ரீவியஸ் ஹை என்ன? அந்த பாயிண்ட் எனக்கு 2007க்கு மேல பாருங்களேன். அதுவே சொல்லலாமா? இப்ப கரண்டா மார்க்கெட் நிக்கிறதே எங்கலாம் நிக்குது? ஆமா, கரண்டா மார்க்கெட் நிக்கிறதே வந்து அது நல்ல ஒரு கீ லெவல் பிளஸ் வந்து ஹை தான். ஹை பிளஸ் இது என்ன ஏரியா? எந்த இடத்துல நிக்குது? கரெக்ட்டா வந்து ட்ரெண்ட் லைன்ல நிக்குது. மார்க்கெட் என்ன ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு? மார்க்கெட் அங்க எனக்கு கீ கொடுத்துச்சுனா கண்டிப்பா டவுன் ஆகலாம். டவுன் ஆகும். அது பிரேக் ஆகாத வரைக்கும் வந்து டவுன். தட்ஸ் குட். நெக்ஸ்ட் என்ன பண்ண? நெக்ஸ்ட் வந்து வீக்லி போங்க. வீக்லி போலாமா? வீக்லி போயிட்டேன். வீக்லில என்ன ஆகுது? எல்லாமே ஒரு இடத்துல இப்ப கரெக்ட்டா எல்லாமே ஒரு இடத்துல வந்து கனெக்ட் ஆகுது. கனெக்ட் ஆகுது. இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கிடைச்சா நான் என்ன பண்ணுவேன்? செல் என்ட்ரி எடுக்கலாம். செல் என்ட்ரி எடுக்கலாம். இப்போ இந்த இடத்துல வீக்லி லோ எது? வீக்லி லோ வந்து அந்த கரண்ட் மார்க்கெட்டுக்கு கீழ இருக்கு பாருங்க. ஒரு ரீடெஸ்ட் எடுத்துருக்கு பாருங்க. இது மைனர் லோ. ஃபர்ஸ்ட் மைனர். மேஜர் வந்து அதுக்கு கீழ இருக்கு பாருங்க. இது வந்து என்ன சொல்லலாம்? இது வந்து மேஜர். மேஜர் மைனரை பிரேக் பண்ணிச்சுனா கண்டிப்பா மேஜருக்கு வரும். கண்டிப்பா மேஜருக்கு வரும் ரைட்? வரும். ஆமா. அதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல மேஜர்ல இன்னும் கொஞ்சம் மேல ஏத்திக்கலாமா? கொஞ்சம் மேல ஏத்துங்க. ஓகே. இந்த இடத்துல வச்சா இது போணும். see ஆமா. அதாவது இந்த இம்பல்சிவ் 50% லெவல் இதே மொறச்சா கண்டிப்பா இது வரும். இது வச்சா கண்டிப்பா கீழ வரும். அதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல, சந்தேகம் இல்ல. நெக்ஸ்ட் என்ன பண்ண? டெய்லிக்கு போடுங்க. டெய்லி ஒரு ட்ரெண்ட் லைன் போடலாமா? அப் ட்ரெண்டுக்கு அடைய விட்டுட்டீங்க. அப் ட்ரெண்ட் ஆமா. அப் ட்ரெண்டுக்கு லைன் போடலாமா? ஓகே. போடலாம். சரி ஓகே. இப்போ என்ன பண்ண? டெய்லிக்கு போடுங்க. டெய்லிக்கு போ. டெய்லி லோ இங்க எது? டெய்லி லோ எது? டெய்லி அங்க ரீடெஸ்ட் எடுத்துருக்கு பாருங்க. கரண்ட் மார்க்கெட்டுக்கு கீழ அது அந்த பாயிண்ட். இந்த லோ உடைச்சா மார்க்கெட் கண்டிப்பா கீழ வரும். அதே மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸ் செல் கன்ஃபர்மேஷன் கொடுத்தா மார்க்கெட் கண்டிப்பா என்ன ஆகும்? மார்க்கெட் கீழ வரும். ஏன்னா வந்து அது ரெசிஸ்டன்ட் வித் ட்ரெண்ட் லைன் ஆப்டா இருக்கு. ரெண்டும் தான் சேருது. சோ அதனால வந்து அங்க நமக்கு ஒரு செல் கீ கிடைச்சதுனா கண்டிப்பா வந்து மார்க்கெட் கீழ போகலாம். கீழ வரும். இப்போ நான் என்ன பண்ணேன்? போடவில்லாமா? ரன் பண்ணுங்க. என்ட்ரி இல்ல இப்போதைக்கு இல்ல. இப்போ என்ன இருக்கு? பிரேக் ஆயிருக்கு. டெய்லில பிரேக் ஆயிருக்கு. ஆனா வீக்லில இன்னும் என்ன ஆகல? வீக்லில வந்து இன்னும் பிரேக் ஆயிருக்காது. டெய்லில மட்டும் தான் பிரேக் ஆயிருக்கு. வீக்லில ஆமா. பிரேக் ஆகல. ஓகே. இப்போ வந்து ஈவினிங் ஸ்டார்னு கீ கிடைச்சிருக்கு. நல்ல ஒரு ஏரியால வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. சோ தாராளமா வந்து என்ட்ரி எடுக்கலாம். செல் என்ட்ரி எடுக்கலாம். ஐ ஷுட் டேக் செல் என்ட்ரி. ஓகே கண்டிப்பா எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து அந்த விக்கிக்கு மேல சென்டர்ல இருக்க விக்கிக்கு மேல. ஓகே. டார்கெட் 1:2. டார்கெட் வந்து 1:2. ரைட். இப்போ நான் என்ன பண்ணலாம்? இந்த லோ பிரேக் பண்ணா அடுத்து என்ட்ரி எடுக்கலாமா? அதுக்கு அடுத்து என்ட்ரி எடுக்கலாம். பண்ணாலே என்ட்ரி எடுக்கணும். அதர்வைஸ் நான் என்ன ட்ரை பண்றோம்? அதர்வைஸ் நம்ம வந்து பிரேக் அப் பண்ணாத வரைக்கும் நம்ம என்ட்ரி செல்லுக்கு தான் பார்க்கணும். அந்த செல் என்ட்ரி இந்த லோ உடைச்சதுனா அடுத்து என்ட்ரி எடுக்கலாம். இன்னும் என்ன பண்ணல? இந்த ஹைய பிரேக் பண்ணி வைக்கல. க்ளோஸ் வைக்கல. சோ இப்போ நமக்கு என்ட்ரி முடியல ரைட்? ஆமா. இப்போ என்ன இருக்கு? திருப்பி வந்து மார்க்கெட் அதுல தான் இருக்கு. சோ இப்போ இந்த இடத்துல ஒரு சைன் கொடுக்குது. என்ன சைன் கொடுக்குது? கன்சாலிடேஷன் ஃபேஸ் மாதிரி கொடுக்குதா? கன்சாலிடேஷன் ஆமா. சோ இந்த இடத்தை உடைச்சிச்சுனா நான் இன்னொரு என்ட்ரி கூட எடுக்கலாம். சரி. என்ன இப்போ தாராளமா ஒரு என்ட்ரி எடுக்கலாம். இன்னொரு என்ட்ரி எடுக்கலாமா? எடுக்கலாம். ஐ ஷூர்? ஷூர். ஸ்டாப் லாஸ் அந்த கேண்டிலுக்கு மேல. இந்த கேண்டிலுக்கு மேலயா? வச்சாச்சு. டார்கெட் 1:2. டார்கெட் 1 நமக்கு ஏத்த மாதிரி நம்மளோட இந்த டார்கெட் லெவலோட 1 கரெக்ட்டா இருக்கா? கரெக்ட்டா இருக்கு. அதனால தாராளமா வச்சுக்கலாமா? 1:2 வைடு. 1:2. வச்சாச்சா? வச்சாச்சு. ரன் பண்ணவா? பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ட்ரியோட டார்கெட் 1 ஆல்மோஸ்ட் டார்கெட் 1 என்ட்ரினே ஹிட் ஆகல. ஓகே.
ஓகே. என்ன ஆயிடுச்சு? ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து 1:2 ஹிட் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ ப்ரீவியஸ் லோ என்ன இருக்கு? ப்ரீவியஸ் லோவையும் உடைச்சிருக்கு மார்க்கெட். இப்போ மார்க்கெட் என்ன ஆகலாம்? மார்க்கெட் வந்து கண்டிப்பா வந்து கீழ போகலாம். இப்போ அடுத்த என்ட்ரி எடுக்கலாமா? அதுக்கு அடுத்த என்ட்ரி எடுக்கலாமா? லோ பிரேக் ஆயிருக்கு. கண்டிப்பா மார்க்கெட் கீழ லோ பிரேக் ஆயிருக்கு. கண்டிப்பா ஆமா எடுக்கலாம். ஐஷூர்? ஷூர் எடுங்க. ஸ்டாப் லாஸ்? ஸ்டாப் லாஸ் வந்து அந்த விக்கிக்கு மேல. இந்த விக்கிக்கு மேல ரைட். இப்போ வச்சிருவோம். மார்க்கெட் ஆல்மோஸ்ட் 1:1. அதாவது இந்த லெவலே 1:1 வருதா வீக்லி லோவே? ஆமா. சோ அதையும் தாண்டி போச்சுனா 1:2. சோ ஆக்சுவலி இது மேஜர் ரெசிஸ்டன்ஸ்ங்கறதுனால நம்ம என்ன பண்ணோம்? கான்ஃபிடென்ட்டா நம்ம என்ட்ரி எடுத்தோம். மேஜர் ரெசிஸ்டன்ஸ் பிளஸ் வந்து ட்ரெண்ட் லைனும் வந்து மேட்ச் ஆச்சுல்ல அந்த இடத்துல. வேணா பண்ண என்ட்ரி போலாமா? ரன் பண்ணுங்க. நேத்து ப்ரீவியஸ் ஹை எது ப்ரோ? இப்போ எல்லாம் எங்க ஆமா இதுல ப்ரீவியஸ் ஹை வந்து நீங்க ட்ரெண்ட் அங்க தான் கரெக்ட். இந்த ஹையை உடைச்சாடா மார்க்கெட் என்ன ஆகும்? உடைச்ச மார்க்கெட் மேல போகும். அதர்வைஸ் மார்க்கெட் வந்து டவுன் தான். கீழ தான் வந்துட்டு இருக்கா? ஆமா. என்ன ஆயிடுச்சு? ரெண்டாவது டார்கெட்டும் ரெண்டாவது என்ட்ரியோட டார்கெட்டும் ரெண்டாவது என்ட்ரி ஹிட் ஆயிடுச்சு. தட்ஸ் குட். என்ன இது மூணாவது என்ட்ரி மட்டும் இப்போ மூணாவது என்ட்ரி மட்டும் கரண்ட்ல போயிட்டு இருக்கு. இன்னும் டார்கெட் 1 பண்ணல ரைட்? எஸ். டார்கெட் 1 என்ன ஆயிடுச்சு? டார்கெட் 1 ஹிட். இப்போ என்ன பண்ணுவோம்? இப்போ வந்து என்ன ஸ்டாப் லாஸ் தூக்கி டார்கெட் 1ல வந்து செட் பண்றோம். கரெக்ட்டா ட்ரெண்ட் லைன் மேட்ச் ஆகுது. ஆமா. இன்னொரு என்ட்ரி கூட எடுக்கலாம். இன்னொரு என்ட்ரி கூட எடுக்கலாம். எடுக்கலாமா? ஆமாக்கா. ஐஷூர்? ஷூர். நல்லா யோசிக்கணும். ப்ரோ ட்ரெண்ட் மேட்ச் ஆயிருக்கு. லோவையும் உடைச்சிருக்கு. ஓகே. என்ட்ரி எடுக்கணும்ங்கறீங்க. ஸ்டாப் லாஸ் அந்த சென்டர் கேண்டில் மேல விக்கி மேல. ஓகே. டார்கெட் 1:2 ஆ? 1:2. ரன் பண்ணவா? ரன் பண்ணுங்க. டார்கெட் ஃபுல்லா மூணாவது என்ட்ரி. மூணாவது என்ட்ரிக்கு டார்கெட் முடிஞ்சிருச்சு. நாலாவது என்ட்ரிக்கு டார்கெட் 1 என்ன ஆயிடுச்சு? 1:1 ஹிட் ஆயிடுச்சு. என்ன பண்ணுவோம்? ஸ்டாப் லாஸ் ட்ரை பண்ண வேண்டியதுதான். வா. Bro, super bro. Thank you bro. இதுதான் இந்த இடம் மேஜரான ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா இத மந்த்லிலே நம்ம என்ன பண்ணியாச்சு? டேட்டா மந்த்லியே என்ன பண்ணோம்? கணிச்சிட்டோம். இந்த ஹைய உடைச்சாடா மந்த்லி கேண்டில் உடைச்சாடா என்ன ஆகும்? மார்க்கெட் வந்து மேல போகும். அதே மாதிரி வீக்லிலயே என்ன பண்ணும்? வீக்லி கேண்டில் உடைச்சாடா என்ன இருக்கும்? மேல போயிருக்கும். சோ ரெண்டுமே இந்த இடத்துல என்ன ஆகல? போகல. சோ ஃபைனலி டெய்லில நமக்கு தெளிவான செல் கன்ஃபர்மேஷன் இங்க கொடுத்துச்சா? பிளஸ் கன்சாலிடேஷன் மார்க்கெட்டும் பிரேக் அவுட் ஆச்சு. அதாவது நம்ம சொல்லிருக்கோம் இது வந்து ரைசிங் சேனல் பிளஸ் என்ன இருக்கு? டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிட்டு மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு? மார்க்கெட் கீழ வந்து டிராப் ஆயிடுச்சு. சோ மேஜரான ஹை மந்த்லி ஹைங்கிறது தெரியுது. சோ மந்த்லி ஹை பிரேக் பண்ணாத வரைக்கும் அடுத்து வரப்போற மந்த்ல எல்லாமே என்ன செல்லுனா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரெண்டை அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எங்கெங்கெல்லாம் செல்லிங்கான ப்ராபபிலிட்டி இருக்கோ அங்கெல்லாம் என்ன பண்ணிக்கலாம்? நம்ம செல் என்ட்ரிஸ் எடுக்கலாம் ரைட். சோ என்கிட்ட ப்ராப்பரா பண்ணி யூட்டிலைஸ் பண்ணி வேற லெவல்ல ஒரு ட்ரேடிங் சக்சஸ கொடுத்த மதியனுக்கு வந்து வாழ்த்துக்கள். Thank you bro. சோ உண்மையா சொல்றேன் இந்த இடத்துல பர்ஃபெக்ட் என்ட்ரிஸ், கரெக்டான கேண்டில் கன்ஃபர்மேஷன், கரெக்டான ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன், கரெக்டான வேல ட்ரெண்ட் லைன்ஸ் பேஸ் பண்றது, கரெக்டான பிரேக்கிங் அதாவது பிரேக் அவுட் கரெக்டா ஃபாலோ பண்றதா இருக்கணும். எல்லாமே வந்து பர்ஃபெக்ட்டா இந்த இடத்துல மேட்ச் பண்ணி
வேற லெவல்ல ஒரு சக்சஸ் கொடுத்தது. நல்ல ஒரு 4 என்ட்ரி 4 into 2 எவ்வளவு ஆச்சு? ஆல்மோஸ்ட் 8 ப்ரோ 8% அவ்வளவுதான். 8%. இவ்வளவுதான். நம்ம எப்படி அந்த ட்ரெண்டை யூட்டிலைஸ் பண்ண எந்த இடத்துல என்ன என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிறத இங்க மேல. இப்போ ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் இது அந்த இடத்துல போய் நான் பை ட்ரை பண்ணலாமா? பண்ணக்கூடாது ப்ரோ. என்ன பண்ணக்கூடாது? பை ட்ரை பண்ணலாமா? பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாது. அந்த இடத்துல நம்ம ட்ரை பண்ணணும். அதே மாதிரி மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரோட ஹை லெவல்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கணும்? இந்த இடத்துல ஹை லெவல்ஸ் வந்து மார்க் பண்ணிருக்கோம். கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? இது ரொம்ப 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 முக்கியமான. ஓகே, இத வந்து தெளிவா இருந்துக்கோங்க. ஓகேவா? வெல் டன் சூப்பர். Thank you bro. மாசான ஒரு செஷன் கொடுத்ததுக்கு நன்றி மதி. சூப்பர். Thank you bro. பாசிட்டிவ் எனர்ஜி ஃபர்ஸ்ட் ரெண்டுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, பலட்ட ஒரு பெரிய கிளாப் பண்ணுங்க மச்சி. Thanks to all.